நீங்க ஜிம்முக்கு போற ஒரு பர்சனா இருந்தா கண்டிப்பா கிரியேட்டினை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இதை பத்தி பேசுற ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸே கிடையாது. பட் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஹைப் பண்ற அளவுக்கு கிரியேட்டின் உண்மையிலேயே எஃபெக்டிவான சப்ளிமெண்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஹாய், என் பேர் ஆகாஷ். ஐம் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டின் என்னன்னு பார்க்கலாம். கிரியேட்டின் என்னையா, உங்க மசிலையும் பிரெயின்லயும் நேச்சுரலா சுரக்கிற காம்பவுண்டுக்கு பேர் தான் கிரியேட்டின். என்னதான் நேச்சுரலாவே உங்க பாடியில இருந்து கிரியேட்டின் ப்ரொடியூஸ் ஆனாலும் சிக்கன் ஃபிஷ் மாதிரி ஒரு சில ஃபுட்ஸ்ல இருந்து உங்களுக்கு சின்ன அளவுல கிரியேட்டின் கிடைக்கும். அப்போ நான் வெஜிடேரியனா இருக்கேன், எனக்கு நேச்சுரல் ஃபுட் சோர்ஸ்ல இருந்து கிரியேட்டின் கிடைக்குமான்னு கேட்டா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் ஆர் ஃபிஷ்ல இருந்து உங்களுக்கு கிரியேட்டின் கிடைக்கும். பட் சிக்னிஃபிகண்டா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும்னா நீங்க 1.5 kilograms ஆஃப் மீட் நீங்க சாப்பிட வேண்டி வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது பிராக்டிகலி இம்பாசிபிள். ஸோ இங்க தான் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் உள்ள வருது. நீங்க ஹை டென்சிட்டி ஆக்டிவிட்டிஸ் லைக் சைக்கிளிங், ரன்னிங் ஆர் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க மசில பவர் பண்றதுக்கு பாடி யூஸ் பண்ற அடிஷனல் எனர்ஜி சோர்ஸ் தான் கிரியேட்டின். கிரியேட்டின்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. கிரியேட்டின் அன்ஹைட்ரஸ், கிரியேட்டின் டீகனேட். இதுல இருக்கிறதுலயே சீப்பஸ்ட், சேஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் கிரியேட்டின் எதுன்னா அது கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் தான். ஏன்னா மற்ற டைப்ஸ் ஆஃப் கிரியேட்டின் எல்லாம் இது சாப்பிடுறதுனால ப்ளோட்டிங்கே இருக்காது ஆர் சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும்னு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் உருட்டுதான். இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட காம்படிட்டர்ஸை பீட் பண்றதுக்காக யூஸ் பண்ற சீப்பான டாக்டிக்ஸ் தான் இதெல்லாம். ஜஸ்ட் பிகாஸ் மற்ற டைப்ஸ் ஆஃப் கிரியேட்டின்லாம் காஸ்ட்லியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்னு அர்த்தம் இல்ல. சோ நீங்க மற்ற கிரியேட்டினை அதிக ரேட்டுக்கு வாங்குறதுக்கு பதிலா கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்டை யூஸ் பண்ணலாம். எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் எடுக்கணும்? ஒரு ரிசர்ச்ல ஒரு குரூப்புக்கு 3 கிராம் கிரியேட்டினும் இன்னொரு குரூப்புக்கு 5 கிராம் கிரியேட்டினும் சப்ளிமெண்ட் பண்ணதுல 3 கிராம் எடுத்த குரூப் அதிகமா ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த ரிசர்ச்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு நீங்க 0.03 grams பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் பெர் டேக்கு நீங்க எடுக்கணும். இல்ல புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 60 kg இருந்தீங்கன்னா 1.8 gram per day எடுக்கிறதே போதுமானதா இருக்கும். பட் இது உங்க கிரியேட்டின் பாட்டில்ல போட்டிருக்கிற ரெக்கமெண்டட் டோசேஜை விட ரொம்பவே கம்மி. இதனால உங்க கிரியேட்டின் பாட்டில் ரொம்ப நாளைக்கு வரும். இதனால நீங்க மணி சேவ் பண்ணலாம். என்னதான் ரிசர்ச்சர்ஸ் 60 kg இண்டிவிஜுவலுக்கு 1.8 gram ஆஃப் கிரியேட்டின் போதும்னு ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா நீங்க 60 kg இருக்கீங்கன்னா 3 grams ஆஃப் கிரியேட்டின் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதுவே உங்க ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு போதுமானது. பட் நீங்க 6 feet மேல 90 kg இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல்னா நீங்க ஹையர் சைட் ஆஃப் த டோஸ் 5 gram per day வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க கிரியேட்டின் எடுக்கிறதுனால ஓவர் நைட்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கெயின் ஆகாது. கிரியேட்டின் உங்க மசில்ல ஸ்டோர் ஆகி சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 weeks ஆச்சும் ஆகும். உங்க மசில்ஸ்ல கிரியேட்டினை வேகமா சேச்சுரேட் ஆக வைக்கிறதுக்கு 2 ப்ரோட்டோகால்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் லோடிங் ப்ரோட்டோகால். இந்த லோடிங் ப்ரோட்டோகால் மெத்தட்ல நீங்க 20 grams ஆஃப் கிரியேட்டினை த்ரூஅவுட் த டே 4 times எடுக்கணும். ஸோ ஒரு வேளையும் நீங்க 5 gram கிரியேட்டின் எடுக்கிற மாதிரி வரும். நீங்க ஃபர்ஸ்ட் 7 days இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இப்படி பண்றதுனால உங்களோட மசில்ஸ் வேகமா சேச்சுரேட் ஆகிடும். லேட்டர் ஆன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 gram ஆஃப் கிரியேட்டின் நீங்க எடுத்துட்டு உங்களோட எலிவேட் ஆன கிரியேட்டின் லெவல்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் நான் லோடிங் ப்ரோட்டோகால். இந்த மெத்தட்ல நீங்க 3 gram ஆஃப் கிரியேட்டினை 4 weeksக்கு கண்டினியூஸா எடுத்தாலே போதும், உங்க மசில் சேச்சுரேட் ஆகிடும். லோடிங் ப்ரோட்டோகால்ல உங்க மசில் சேச்சுரேட் ஆகிறதுக்கு 2 to 3 weeks ஆகும். செகண்ட் மெத்தட் நான் லோடிங் ப்ரோட்டோகால்ல உங்க மசில் சேச்சுரேட் ஆகிறதுக்கு 3 to 4 weeks ஆகும். ஸோ எது பெஸ்ட் மெத்தடோ நீங்க உங்களோட ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். பட் லோடிங் ப்ரோட்டோகால்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஒரே டைம்ல நீங்க ஹை டோஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கிரியேட்டினை 4 times ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது மூலமா இந்த இஷ்யூவை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். கிரியேட்டின் எப்போ எடுக்கலாம்? கிரியேட்டின் இமீடியட்லி வேலை செய்யாது. ஸோ இதை ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எடுக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. பட் ஒரு ஸ்டடியில மட்டும் ஒர்க் அவுட்க்கு அப்புறமா கிரியேட்டின் எடுக்கிறது பெட்டர்னு கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கிரியேட்டினை இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட்ல எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்டடி தான். இந்த ஸ்டடியை வச்சு நம்ம கிரியேட்டினை போஸ்ட் ஒர்க் அவுட்ல எடுக்கிறதுனாலதான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு கன்க்ளூட் பண்ணிட முடியாது. அண்ட் கிரியேட்டினை மார்னிங் தான் எடுக்கணும் ஆர் ஆஃப்டர்நூன் தான் எடுக்கணும் இல்ல ஈவினிங் தான் எடுக்கணும்னு உருட்டுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. கிரியேட்டினை உங்களால எந்த டைம்ல வேணா எடுக்கலாம். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். நீங்க கிரியேட்டினை எம்டியா சாப்பிடுறதை விட ஏதாவது மீல்ஸ் கூட கலந்து சாப்பிட்டா பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரியேட்டினோட கார்ப்ஸ் அண்ட் புரோட்டீனை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது வேகமா உங்களோட கிரியேட்டின் ஸ்டோர்ஸ் ஃபில் ஆகும். இதுக்கு ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கு. ஏய் நீ கேள. ஹலோ ஆமாங்க நீ கேளு மச்சி. புரோட்டீன் ஷேக்ல ஓட்ஸோட சேர்த்து கிரியேட்டினை மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிரியேட்டின் ஸ்டோரை வேகமா சேச்சுரேட் பண்ணிடலாம். அண்ட் அகைன் இது ஃபர்ஸ்ட் லோடிங் ஃபேஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல இல்ல. கிரியேட்டினை எந்த டைம்ல எடுத்தா பெஸ்ட் ரிசல்ட் தரும்? ப்ரீ ஒர்க் அவுட் டைம்ல இல்ல போஸ்ட் ஒர்க் அவுட் டைம்ல? நீங்க எந்த டைம்ல வேணா எடுத்துக்கலாம். இட் டசன்ட் ரியலி மேட்டர். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கன்சிஸ்டன்டா ஒரு டைம் சூஸ் பண்ணி அதே டைமிங்ல டெய்லி கிரியேட்டின் இன்டேக் பண்ணுங்க. நீங்க கெஃபைன் மாதிரி ஏதாவது ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. அது கிரியேட்டினோட எஃபெக்ட்டை
பயங்கரமா ரெடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸும் வரலாம். ஸோ பெட்டர் கிரியேட்டின் அண்ட் கெஃபைனா முடிஞ்ச வரைக்கும் தனித்தனி டைமிங்ல எடுங்க. கிரியேட்டின் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா 18 வயசுக்கு இள உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். ஜோக்ஸ் அபார்ட், நீங்க பிரெக்னெண்டா இருந்தாலோ ஒரு லாக்டேட்டிங் மதரா இருந்தாலோ ஒரு சர்டன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ கிரியேட்டினை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. வேர்ல்ட்ல அரௌண்ட் 20 to 30% ஆஃப் பீப்புள் கிரியேட்டினுக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு நான் ரெஸ்பாண்டர்னா கிரியேட்டின் எடுக்க வேண்டியதில்லை. கிரியேட்டினை சைக்கிள் பண்றது நெசசரியா? ஒரு சில பேர் கிரியேட்டினை ஒரு 3 months எடுத்துட்டு 4 weeks ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் கண்டினியூ பண்ணுவாங்க. பட் ஸ்டடீஸ்ல இப்படி பண்றதால எந்த யூஸும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்கார்டிங் டு ரிசர்ச் கிரியேட்டினை நீங்க கண்டினியூஸா எடுக்கலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் கன்சிடரிங் நீங்க ஆல்ரெடி ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் தான், கிரியேட்டினால உங்க கிட்னி எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. நான் ஏன் ஹெல்தி இண்டிவிஜுவல்னு ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருந்தா கிரியேட்டினை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க கிரியேட்டின் எடுக்கும்போது அதோட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூரின் வழியா ஃப்ளஷ் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஹைப் பண்ற அளவுக்கு 5 to 6 liters தண்ணி எல்லாம் தேவையே இல்லை. நீங்க உங்களோட யூரின் ஹைட்ரேட்டடா இருக்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சாலே போதுமானது. கிரியேட்டின் எடுக்கிறதுனால முடி கொட்டுமா? கிரியேட்டின் எடுக்கிற ஒரு குரூப் ஆஃப் ரக்பி பிளேயர்ஸ் ஸ்டடி பண்ணதுல அவங்களோட DHT ஹார்மோன்ஸ் 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதை கண்டுபிடிச்சாங்க. இந்த DHT ஹார்மோனுக்கும் முடி கொட்டுறதுக்கும் லிங்க் இருக்கு. பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஸ்டடியை சப்போர்ட் பண்ற மாதிரி வேற எந்த கிளைம்ஸும் வரல. யோ அதெல்லாம் சொல்லாத. முடி கொட்டுமா கொட்டாது அதை மட்டும் சொல்லு. சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, கிரியேட்டின் எடுக்கிறதுனால முடி கொட்டாது. கிரியேட்டின் ஒரு ஸ்டெராய்டா? இவ்வளோன்னு ஒரு சால்ட் வந்து அவ்வளவு பவரை கொடுக்குது அப்படின்னா அதுவும் ஸ்டெராய்டுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தானே. கிரியேட்டின் உங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற நேச்சுரலான ஒரு காம்பவுண்ட், அப்புறம் எப்படி அது ஸ்டெராய்டா இருக்க முடியும்? ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிசர்ச் சப்ளிமெண்ட்னா அது கிரியேட்டின் தான். ஒரு thousands ஆஃப் ஸ்டடிஸ் கிரியேட்டின் மேல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடிஸ் எல்லாத்துலேயுமே கிளைம் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, கிரியேட்டின் நேச்சுரலான சப்ளிமெண்ட் அண்ட் அதனால எந்த சைடு எஃபெக்டும் வராதுன்னு. பட் ராஜா பரோன் மாதிரியான ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸை பற்றிலாம் கவலையே இல்லை. இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி ஒரு நாலேஜ் ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் ஒன்றும் வேணாம். ஜஸ்ட் ஒரு பேசிக் கூகுள் சர்ச், இதை கூடவா நீங்கள் பண்ண மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை பற்றி தெரியலன்னா எதுக்கு அதை பற்றி பேசணும்? இதனால பார்க்குற ஆடியன்ஸ் தான் முட்டாளாகிறாங்க. இது இவர் சேனலில் மட்டும் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவர் ஒருத்தர்னால எத்தனை பேருக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்? பவர் பொட்டிட்டு வரணும்னா கேஷ்யூ நட் எடுப்பா, பவரை கொடுக்கும். ஓகேவா? ஒன்று ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி செவ்வாழைப்பழம் எடுத்துக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். இவர் சொல்ற மாதிரி நட்ஸ், பனானா இதெல்லாமே கிரியேட்டின் சோர்ஸ் கிடையாது, ஃபேட் சோர்ஸ் அண்ட் ஃபேட் சோர்ஸ். இதுக்கு தான் நான் படிச்சு சொல்றேன். படிடா, ஒழுங்கா படிடா. அது வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும், எக்கச்சக்கமான பவரை கொடுத்துரும், அது வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணிடும். இது வந்து சப்ளிமெண்ட், ஸ்டெராய்ட் கிடையாது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அண்ட் கிரியேட்டின் எடுக்கிறதுனால இவர் சொல்ற மாதிரி மசில் சைஸ் பெருசாயிடும், ஸ்ட்ரென்த் பூஸ்ட் ஆயிடும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. கிரியேட்டின் எடுக்கிறதுனால அட்வான்ஸ் லிஃப்டர்ஸ்க்கு 8% ஸ்ட்ரென்த் கெயினும், பிகினருக்கு 30% ஸ்ட்ரென்த் கெயினும் பூஸ்ட் ஆகும். இதுதான் ஸ்டடி சொல்லுது. கிரியேட்டின் எடுக்கிறதுனால ஹெல்த் மாதிரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒன்றும் வந்துடாது. கிரியேட்டின் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 30% ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும்னா, மேபி நீங்க 6 reps ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா 3 to 4 reps எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். இப்போ நீங்க 25 reps பண்ணி ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 7 or 8 reps அடிஷனலா கிடைக்கலாம். தருண்குமார் மட்டும் கிரியேட்டின் எடுத்த 25 daysலயே 6ல இருந்து 7 reps பண்ணிட்டு இருந்தவர் 20 repsக்கு போயிட்டாரு, which is around 200%. ஒரு 6ல இருந்து 7 புல்லப்ஸ் தான் என்னால் போட முடியும் அந்த டைம்ல, நான் ஸ்டார்டிங் டைம்ல. பட் கிரியேட்டின் எடுத்த வித்தின் 20 to 25 daysல அந்த 6ல இருந்து 7 புல்லப்ஸ் அப்படின்றது 20 புல்லப்ஸா மாறிச்சு. அண்ட் 25 reps பண்ணிட்டு இருந்தவர் 60 reps பண்ணிட்டாரு, which is around 130%. அண்ட் அதே மாதிரி 25 புஷ்அப்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா சடனா என்னால 60 புஷ்அப்ஸ் வரைக்கும் போட முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் ஒருத்தர் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்தா கூட அவருக்கு 30 to 40% தான் ஸ்ட்ரென்த் கெயின் இருக்கும். தருண் அவரோட வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பாரு 6 to 30% தான் ரியலிஸ்டிக்கா ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும். அப்புறம் ஏன் அவரோட ஆடியன்ஸை மிஸ்கைட் பண்ணணும்? இதுல சோகம் என்னன்னா, கிரியேட்டின் எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கெயின் ஆகாதுன்னு அவருக்கும் தெரியும். பட் அது தெரிஞ்சுமே அவர் ஏன் இப்படி பண்றாருன்னா,
This is business. அவர் கிரியேட்டினை ப்ரொமோட் பண்ணதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அவர் ப்ரொமோட் பண்ணதை ரைட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வீடியோல அவர் மிஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகும். ஒரு பிகினர் இவரோட வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கிரியேட்டின் எடுக்கும்போது அவர் டிமோட்டிவேட் ஆகிற சான்ஸ் ரொம்பவே அதிகம். பட் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்களோட ஆடியன்ஸை பத்தி கவலையே இல்லை. சிம்பிளா சொல்ல போனா